இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா முட்டை வறுவல் செய்யலாமா? இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் இந்த முட்டை வறுவல் செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ ஒரு 10 செகண்ட் மசாலாவை ஆயிலே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த மசாலாவை ஒரு சைடு மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதோட சேர்த்துட்டு முட்டையை ஒரு சைடே நல்லா உருண்டு வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மசாலா கூட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மசாலா முட்டை சாம்பார், ரசம், தயிர் சாதம், சப்பாத்தி கூட ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். தோசைக்கும் அருமையாக இருக்கும். சூடான சாதத்தோட இந்த மசாலா முட்டையை போட்டு பெசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.